الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. ما بعد. باب استحباب تحسين الصوت بالقرآن وطلب القراءة من حسن الصوت والاستماع لها. ونبي هريرة رضي الله عنه قال: سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول: ما أذن الله لشيء ما أذن لنبي حسن الصوت يتغنى بالقرآن يجهره به. متفق عليه. கணித்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய புதிய தலைப்பு 182ஆம் தலைப்பு. குர்ஆன் ஓதக்கூடிய சிறப்புகள் சம்பந்தப்பட்ட அத்தியாயங்கள் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு குர்ஆனை இனிமையாக ஓதுவது, இனிய குரல் உடையவரை ஓதச் சொல்லி கேட்பது விருப்பத்தக்கதாக இருக்கின்றது. அதில் வரக்கூடிய ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், குர்ஆனை இனிமையாகவும் சப்தமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவதை கேட்பதை விட வேறு எதையும் அல்லாஹ் கேட்க விரும்புவதில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். புகாரில் வரக்கூடியது 5023 மற்றும் முஸ்லிமில் 792வது ஹதீஸ். இப்போ இந்த ஹதீஸுகள் நமக்கு சொல்லப்பட்ட விஷயம், குர்ஆனை ஓதும் பொழுது அழகிய ஓசையுடன் அழகிய சப்தத்துடன் ஓதுவது. இப்போ இது அழகிய சப்தம் அல்லது ஒரு நல்ல ஒரு ஓசையுடன் ஓதுவது என்பது பார்க்கும் பொழுது இரண்டு நிலையாக அல்லது இரண்டு வகையாக இருக்கும். குர்ஆனை திலாவத் செய்யக்கூடிய விஷயத்துல இரண்டு கேட்டகரி இருக்கு. முதல் கிஸ்ம் என்று பார்க்கும் பொழுது, முதல் வகை பார்க்கும் பொழுது, உச்சரிப்பை சீராக உச்சரிப்பு, அதை முழுமையாக அதனுடைய வார்த்தைகளை நாம முழுமையாக உச்சரித்து அதை அழகாக நாம் ஓதுவது, இது முதல் தரத்தில் இருக்கின்றது. ஒரு மனிதன் ராகமாக அல்லது அழகான ஒரு சப்தத்தை ஓதுவது அடுத்த கேட்டகரி. முதல் கேட்டகரி, அந்த ஒவ்வொரு எழுத்தையும் அதனுடைய உச்சரிப்பை அழகான முறையில அதனுடைய முழு எழுத்துக்களையும் நாம உச்சரிக்கக்கூடிய ஒரு அந்த கற்றுக்கொள்வது என்று வலியுறுத்தப்பட்டது. அதனால் அதற்கு இல்மு தஜ்வீத் என்று சொல்லப்படும். தஜ்வீதுடைய கலை. தஜ்வீத் என்பது ஜவ்வத யுஜவ்வீத் என்பது ஒரு வார்த்தை அல்லது ஒரு விஷயத்தை அதை சொல்லுவதோ அல்லது படிப்பது என்று இருக்கும் பொழுது அது முழுமையாக நல்ல ஒரு வார்த்தையை கொண்டு சப்தத்தை கொண்டு படிப்பதற்காக அந்த எழுத்துடைய முழு உரிமைகளை கொடுத்து. இப்போ இங்கு நமக்கு அரபியுடைய எழுத்துக்கள் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 28 எழுத்துக்கள், அதனுடைய உச்சரிப்புகள் இருக்கு. ஒவ்வொரும் தனித்தனி உச்சரிப்பு இருக்கு. அந்த உச்சரிப்பை நாம அழகான முறையில் அது கற்றுக்கொண்டோம் என்றால் கண்டிப்பாக நமக்கு ஓதக்கூடியவர்களாக இருப்போம். அதே போல கேட்டோம் என்றாலும் நாம நம்முடைய தவறுகளை நாம் சீர்படுத்தி கொள்ளலாம். யாரும் நம்முடைய தாயுடைய வயிற்றிலிருந்து தான் கற்றுக்கொண்டு வந்தவர்கள் யாரும் கிடையாது. அனைவரும் கற்றுக்கொண்டவர்கள் தான். சரளமாக இருக்கட்டும், அழகான குரல் ஓதக்கூடியவர்களாக இருக்கட்டும், ஏன் மஸ்ஜிதுல் ஹரம் மற்றும் மஸ்ஜிதுல் நபவியில் இருக்கக்கூடிய இமாம்கள் அஇம்மாக்கள் அனைவரும் அவர்கள் அதில் கற்றுக்கொண்டு அதில் முழு நேரத்தை செலவு செய்தனால்தான் அவர்களுடைய கிராத்தை நாம விரும்பி அல்லது மற்ற பள்ளிவாசலில் உலக அளவில் ஓதக்கூடிய அந்த கிராத்தை விரும்பி கேட்கக்கூடியவர்களாக இருக்கும். இது முதல் டைப் இதை நாம ஒவ்வொருவரும் நம்ம செய்வதற்கு. இரண்டாவது, அதை ஓதும் பொழுது நல்ல அழகான ஒரு சப்தத்துடன் நாம ஓதுவது என மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி இருக்கின்றது. இந்த ஹதீஸ்ல அல்லாஹு தஆலா அவனுடைய நபி அழகான வார்த்தையை அழகான முறையில் குர்ஆனை ஓதுவதை விட வேற எதையும் கேட்பதற்கு அல்லாஹுக்கு விருப்பம் இல்லை. என்ன அர்த்தம்? அல்லாஹு தஆலா நபி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேதத்தை அழகான ஒரு வார்த்தையை கொண்டு அழகான முறை கொண்டு நம்ம உச்சரிப்பு அதை ஓதுவது அல்லாஹுக்கு விருப்பமானது. அதனால்தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கும் ஜபூர் கொடுக்கப்படும் பொழுது அவர்களும் அழகான அந்த வார்த்தைகளை கொண்டு ஓதக்கூடியவர்களாக இருந்தாங்க. இந்த ஜபூர் அவர்களுடைய அந்த சப்தம் அழகான சப்தம், கவரக்கூடிய சப்தம் எந்த அளவுக்கு என்றால், அல்லாஹ் அக்பர், மலைகளும்
குருவிகள் மற்ற பறவைகளும் என்ன, அவர்கள் ஓதும் பொழுது, ஜபூரை ஓதும் பொழுது மதிமை அவர்களுடைய தன்னை மறந்த நிலையில அதில் பக்கம் அதை திரும்பவும் ரிவைஸ் அல்லது ரிப்பீட் செய்யக்கூடிய, திரும்பவும் அதை ஓதக்கூடிய நிலை, அவர்கள் தன்னை மறந்த நிலையில் அவர்கள் அந்த சப்தத்தை ரசிப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா திருமறையில குறிப்பிடுகின்றார். யா ஜிபாலு அவ்விபி, மலைகளே தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடன் நீங்கள் என்ன செய்யுங்க, அதை திரும்பி ஓதுங்க, திரும்பி அதை படிங்க என்று சொல்லப்பட்டது. இப்போ தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு மிக அழகிய ஒரு சப்தம் கொடுக்கப்பட்டது. இப்போ இது சிலருக்கு, இங்கு சிலருடைய சப்தம் அழகாக அல்லது அந்த சப்தம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவர்கள் மஷ்க் செய்தால், மஷ்க் என்பது எக்ஸசைஸ் செய்தால், அதனுடைய கேட்கும் பொழுது கேட்டதை திரும்ப சொல்லும்போது கண்டிப்பாக இல்லை. ஒரு மனிதருக்கு அந்த நிலை வரவில்லை என்றால் அவர் என்ன செய்து கொள்ள தேவையில்லை, தன்னை சிரமத்தில் ஆழ்ந்து கொள்ள தேவையில்லை. இதற்கு தக்கல்லூஃப் என்று சொல்லுவாங்க. முடியாத நிலையிலும் தன்னை சிரமத்தில் போட்டு ரொம்ப சிரமப்படுத்திட்டு செய்வதும் என்ன, இது வலியுறுத்தப்பட்டதில்லை. அதே போல குர்ஆனை ஓதும் பொழுது நம்முடைய எந்த அளவுக்கு நம்மால் அழகிய முறையில் ஓத முடியுமா, சிலருடைய நிலையை பார்க்கிறோம், மூச்சை இழுத்து எந்த அளவுக்கு கிட்டத்தட்ட 3 வசனம் 4 வசனம் என்று இப்படி என்று மூச்சை விடாமல் ஓதக்கூடிய, இதெல்லாம் ரொம்ப ஒரு சிரமத்தை ஆழ்த்து கொள்ளக்கூடிய நிலை தான் இருக்கு. அதால் தான் மிக பிரபலமான ஒரு காரியம் என்ன, இந்த மூச்சை இழுத்து ஓதக்கூடிய தருணத்தில் தான் அவருக்கு நரம்பு வெடித்து மௌத்தானக்கூடிய நிலை ஏற்பட்டது. அல்லாஹ் அவர்களுடைய பணிகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வனாக. இப்போ இப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த இவ்வளவு சிரமப்பட்டு ஓதியது கிடையாது, அழகாக ஓதக்கூடியது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருப்பம் கூடியவர்களாக இருந்தார்கள். அதால் தான் அபூ மூஸா அல்-அஷ்அரி அவர்களுடைய ஹதீஸில், அடுத்த ஹதீஸில் வருகின்றது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ மூஸாவிடம் கூப்பிட்டு அழைக்கின்றார். நீர் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் குடும்பத்தினரின் இசை கருவிகளில் ஒரு இசை கருவியை கொடுக்கப்பட்டுள்ளீர், அதாவது இனிய குரல் கொடுக்கப்பட்டுள்ளீர் என்று என்னிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபிக்கு, உங்களுக்கு எப்படி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கொடுக்கப்பட்ட அந்த இசை வார்த்தை, அந்த இசை ஓதக்கூடிய, அதே போலதான் உங்களுடைய வார்த்தையும் என்ன, உங்களுடைய ஓதக்கூடிய விஷயம் என்ன ரொம்ப அழகாக இருக்கின்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அதே போல அடுத்த ஹதீஸில் பார்க்கும்போது, புகாரி மற்றும் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷாவுடைய தொழுகையில அத்தீன் வஸ்ஸைத்தூன் என்ற இந்த அத்தியாயத்தை ஓதினார்கள். என்ன அழகான சப்தத்துடன் ஓதினார்கள், அதைவிட ஒரு அழகான ஒரு சப்தத்தை நான் கேட்டது கிடையாது என்று பரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு அவர்கள் வாலிப சஹாபி தெரியப்படுத்துகின்றார்கள். இதுவும் புகாரி மற்றும் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸில் இருக்கின்றது. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் தன்னுடைய சஹாபாக்களிடம் சில நேரத்தில் என்ன செய்வாங்க, என் முன்னால் நீங்க ஓதி காண்பீங்க. அப்போ சில சஹாபாக்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, குர்ஆன் இறக்கப்பட்டது உங்கள் மீது, நீங்க ஓதுவது நாம கேட்பதுதான் நமக்கு ஒரு இதா இருக்கும், ஆனால் நீங்க எங்களிடம் ஓதுங்க என்று சொல்றீங்களே. அல்லாஹ் தஆலா எனக்கு மற்றவர்களை ஓதக்கூடிய விஷயத்தில் கேட்குமாறு அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான். எதுவரை என்றால், அந்த ஹதீஸ் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு உடைய ஹதீஸ் இந்த ரியாதுஸ் ஸாலிஹீன்லயே இருக்கு. புகாரில் வரக்கூடிய 5050வது ஹதீஸும் முஸ்லிமில் வரக்கூடிய 800வது ஹதீஸ். இதே போல உபை பின் கஅப் சஹாபி, உபை பின் கஅப் ரலியல்லாஹு அவர்கள் காத்திபின் அல் வஹீல் ஒருவர், குர்ஆனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எழுதுவதற்காகவே நியமனம் செய்யப்பட்ட ஒரு சஹாபி. அவரிடம் ஒரு முறை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உபையே, அல்லாஹு தஆலா உங்களிடம் குர்ஆனை கேட்பதற்காக எனக்கு கட்டளையிட்டான். அப்போ அந்த சஹாபிக்கு ரொம்ப சந்தோஷம் ஏற்பட்டு, சம்மானி, என்னுடைய பெயர் அல்லாஹ் தஆலா சொன்னானா, என் பெயர் என்னுடைய இரட்சகன் சொன்னானா, இப்படி இன்னாரிடம், ஆமா, உங்களுடைய பெயரை சொல்லி எனக்கு கட்டளையிட்டான், நீங்க அவரிடம் குர்ஆனை கேளுங்க என்று. இதை கேட்டவுடனே சந்தோஷத்துல அல்லாஹ் அக்பர், கண்ணீர் அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிய ஆரம்பிச்சு. அல்லாஹ் தஆலா என்னை சொல்லி நபியிடம், நபியே நீங்க இவருடைய சப்தத்தை, இவர்கள் குர்ஆனை ஓதக்கூடிய ஒரு வார்த்தையை கேளுங்க என்று சொன்னானே என்று ரொம்ப சந்தோஷப்பட்டான். அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள், இந்த அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய
இந்த ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தையை பார்க்கும் பொழுது ஓதுங்கன்னு சொல்லுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குர்ஆன் உங்கள் மீது இறக்கப்பட்டது, நீங்க என்னிடம் ஓத சொல்றீங்களே, எனக்கு மற்றவர்களை கேட்பது ரொம்ப ஆர்வமானது, எனக்கு வலியுறுத்தப்பட்டது. சரி, ஓத ஆரம்பிக்கிறாங்க. எந்த வசனத்தை? சூரத்து நிசாவில் வரக்கூடிய வசனத்தை, அத்தியாயத்திலிருந்து வரக்கூடிய வசனங்களை ஓதிட்டே இருக்கிறாங்க. அப்பொழுது ஒரு வசனத்துல இறங்குறாங்க. ஃபகைஃப இதா ஜினா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீதின் வஜினா பிக அலா ஹஉலாஇ ஷஹீதா. இந்த வசனத்தில் வந்தவுடனேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், போதும், ஹஸ்புக்கலான், இப்பொழுது நிப்பாட்டிங்க என்று சொன்னாங்க. இவர்கள் ஓதிக்கொண்டிருந்த தலையை உயர்த்தி பார்க்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்களிலிருந்து கண்ணீர் வடியக்கூடிய அந்த காட்சியை கண்டார்கள். அப்போ அந்த வார்த்தை, இந்த வசனத்துடைய அர்த்தத்தை பார்க்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ், அங்கு அல்லாஹ் தஆலா திருமறையில் கூறுகின்றான், கியாமத் நாளில் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் சாட்சியாளராக நாம் கொண்டு வரும்போது, உம்மை இவர்களுக்கு சாட்சியாளர்களாக நாம் கொண்டு வரும்போது எப்படி இருக்கும் நபியே என்று அல்லாஹு தஆலா கேட்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக வந்தார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு சமுதாயத்துடைய சாட்சியம் அங்கு நிரூபிப்பானுங்க, அங்கு நிலைநாட்டுவான் சாட்சி. இந்த நபி இவர்களுக்கு உங்களுடைய இந்த மார்க்கத்தை ஒப்படைத்து விட்டார்களா? அந்த சமுதாயம் அவர்களுக்கு ஆம், இவர் ஒப்படைத்து விட்டார்கள். எப்பயாவது அந்த சில சமுதாயம் இல்லை, இவங்க ஒப்படைக்கல என்று சொல்லும் பொழுது அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும், இவங்க ஒப்படைச்சாங்க இல்லையா? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க? ஆம், அவர்கள் ஒப்படைத்தார்கள் என்று சாட்சி. அப்போ அவ்வளோ பெரிய ஒரு அந்தஸ்து கொடுக்கப்பட்ட எனக்கு என்று அந்த சந்தோஷத்துல அல்லாஹு தஆலாவுக்கு எப்படி நான் நன்றி செலுத்துவேன்? எல்லாருடைய சாட்சி நிரூபிக்கப்படும் பொழுது அங்கு என்னை அல்லாஹு தஆலா ஒரு சாட்சியாக, எல்லாருக்கும் கடைசியாக வந்தவன் நான், ஆனா எல்லாருக்கும் நான் தான் சாட்சியாக இருப்பதற்கு அல்லாஹ் ஆக்கினானே என்ற அந்த வசனத்தை ஓதும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்களிலிருந்து கண்ணீர் வடியக்கூடிய காட்சி சஹாபாக்கள் பார்த்தார். அப்போ அழகான வார்த்தையிலும் அழகான ஒரு ஓசை குர்ஆனை ஓதுவதும் சரி, அவர்களிடம் கேட்பதும் என்ன, இது விருப்பத்தக்கதாக இருக்கின்றது. அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கே கட்டளையிட்டான், அது உம்மத்தினர்களுக்கும் இருக்கின்றது. நாம் முயற்சி செய்ய வேண்டும். அழகிய முறை நாம் ஓதுவதற்காக கண்டிப்பாக அதில் அழகிய முறையில் நாம் ஓதும் பொழுது நாமே நம்மை மறந்த நிலையில் அதனுடைய அர்த்தங்களை அல்லது அதனுடைய மஹப்பத்தை நம்முடைய உள்ளத்தில் ஏற்படும். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் நாள்தோறும் குர்ஆனை அழகிய ஓசையில் ஓதக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு கொடுத்தருள்வானாக. ஆமீன். வஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.